சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள தர்பூசணி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுபதியிடம் கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து தர்பூசணி வரத்து அதிகமாக தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக நடமாடும் வாகனங்கள், நடைபாதை கடைகளில் தர்பூசணி விற்பனை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் சில வியாபாரிகள் தர்பூசணியில் ஊசி வழியாக செயற்கை நிறத்திற்காக சிவப்பு நிற ரசாயனத்தை அந்த தர்பூசணி பழத்தில் கலப்பதாக உணவுத்துறை அதிகாரிகளுக்கு அந்த புகாரானது எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் சதீஷ் தலைமையில் 5க்கும் மேற்பட்டோர் அதிகாரிகள் வள்ளூர் கோட்டத்தில் அந்த சோதனையானது நடத்தினர். இதில் பல்வேறு வகையான அந்த பழங்கள் கெட்டு போகி இருக்கிறதா, இல்ல நிறங்கள் ஊட்டப்பட்டிருக்கிறதா என்ற அந்த சோதனையிலும் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக 2-3 கடைகளில் அதிகமான கெட்டுப்போன பழங்கள் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். அதன் பிறகு கெட்டுப்போன பழங்களை வெட்டி அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளீச்சிங் பவுடர் என்ற அந்த பவுடரை தூவி அந்த பழங்களை அப்புறப்படுத்தினர் உடனடியாக. அதே போல் அங்கு இருக்கக்கூடிய கடைகளுக்கு அந்த உணவுத்துறை அதிகாரிகள் சார்பாக அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டது. என்னவென்றால் அந்த மேடை அமைத்து பழங்களை வைக்க வேண்டும். தரையில் வைக்கும் பொழுது எலி, பூச்சி போன்ற அந்த கொசுக்கள் முய்ப்பதற்காக அந்த வாய்ப்புகள் இருப்பதால் அந்த பழங்களை உட்கொள்ள முடியாது எனவும் வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த தடைகளை மீறுபவர்களுக்கு 2000 ரூபாய்க்கு மேல் அந்த அபராதம் விதிப்பதாகவும் அந்த உணவுத்துறை அதிகாரிகள் அந்த குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தர்பூசணி பழங்களை சாப்பிடும் பொழுது வாந்தி மற்றும் உடவு சோர்வு போன்ற பல்வேறு நோய்களுக்கு அந்த தீங்கு விளைவிக்கும் என்றும் அந்த உணவுத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடல் சோர்வு தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற கடைகளில் அந்த பாதுகாப்பான முறையில் வைக்க வலியுறுத்தி வருகிறார்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். நன்றி ரகுபதி, தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.